காரணத்தினாலையும் அவளை இவளை அதெல்லாம் செய்யக்கூடாது. அறிவு கட்டவில்லைன்னு சொல்லிட்டு போ, அதை மரியாதை கட்டவில்லைன்னு சொல்லிட்டு போ. என்ன அவ செஞ்சாலும் சொல்லு, அவ செய்யாத சொல்லுவது, அம்மா ஆத்தாவெல்லாம் இழுத்துக்கிட்டு சொல்றது, உங்களுக்கு தெரியாத உங்க அப்பனை தெரியாத ஆத்தாவை தெரியாத அந்த மாதிரி எல்லாம் பேசுறதுதான் இந்த மார்க்கத்துல அனுமதியெல்லாம் செய்யறாங்க. முஸ்லீம் சகோதரர்கள் என்ன செய்யறாங்க, இந்த மார்க்கம் தெரியாதனால மற்றவர்களோட காப்பி அடித்துக் கொண்டு ரொம்ப கேவலமான முறையில் எல்லாம் மனைவிமார்களை திட்டக்கூடியதை பார்க்கிறோம். அதெல்லாம் நாகரிகமான சமுதாயத்தில் வரக்கூடாது. அசிங்கமாக திட்டுதல் என்பது அறவே தவிர்க்க வேண்டும். அப்ப வலாத்து கப்பி அருவருப்பா பேசக்கூடாது. அடுத்து சொல்றாங்க வலா தஹஜுர் இல்லா ஃபில் பைத். மனைவியை வெறுக்கிற கண்டிக்கிறதா இருந்தா வீட்டுக்குள்ளதான் கண்டிக்கணும், ரோட்ல விட்டு கண்டிக்க கூடாது, 4 பேருக்கு தெரியற மாதிரி கண்டிக்க கூடாது. அவ கண்ட நேரங்களில் பெண்கள் எகிரி போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, 4 பேருக்கு தெரியற மாதிரி கண்டிக்கிறதுனாலதான். அவ இயற்கையாகவே கட்டுப்பட்டு போகத்தான் ஒரு பெண்ணு நினைக்கிறா. சரி புருஷன் அவர்கிட்ட நம்ம அண்டி இருக்க வேண்டி இருக்கிறது, அவர் கண்டிச்சா கண்டிட்டு போறாரு அப்படின்னு நினைக்கிறா. அதை 4 பேர் வச்சுக்கிட்டு சொல்லும் போது அங்க தன்மானம் வருது. மேற்று எப்படி மாறிக்கிறது, அவளை தனியா நீங்களா கண்டிக்கும் போது தன்மான பிரச்சனை வராது, தப்ப உணரக்கூடிய பிரச்சனை வரும். சபையில வச்சு கேட்டீங்கன்னு சொன்னா என்ன ஆயிரும், அது தன்மானம் நம்ம கேவலப்படுத்தி விட்டான், 4 பேருக்கு நடக்க முடியாம ஆக்கிட்டாங்க போது அதை காப்பாற்றிக் கொள்வதற்காக உங்களை அதே சபையில வச்சு உங்களை எடுத்து பேசிவிடுவான். நீங்க சபையில வச்சு கண்டிச்சீங்கன்னு சொன்னா அவ உங்களை என்ன செய்வா, சபையில வச்சு அசிங்கப்படுத்திட்டு போயிருவான். அப்ப நமக்கு அது கேவலத்தில் முடிந்து விடும். அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க வலா தஹஜுர் இல்லா ஃபில் பைத். வீட்டுக்குள்ளதான் கண்டிப்புலாம். கண்டிப்பு எல்லாம் எங்க வச்சுக்கிறேன், ஏதாவது வெளியே பார்த்துட்டா கூட கூப்பிட்டு வச்சு என்ன செஞ்சது, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்கணுமே தவிர ஊரே கூடி போயிருங்க. சில குடும்ப சண்டை நடக்கும், கூட்டமா நிப்பாங்க, என்னடான்னு பார்த்தா புருஷ மாட்டாரு சண்டை, ஒரு 40-50 பேர் சுத்தி வீட்டு வாசலும் நின்றுவாங்க. இதான் கண்டிக்கிற முறையா? புருஷன் முண்டாட்டி சண்டைங்கிறது தெருவை தாண்டி எதுக்கு போகணும், வீட்டை தாண்டி செவத்தை தாண்டி எதுக்கு வெளியே போகணும். அப்ப இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள். இந்த ஒரு அடிப்படையை நம்ம என்ன செய்யணும், கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் இஸ்லாம் பெண்களை நம்ம நடத்துவதற்காக வேண்டி கற்றுத்தரக்கூடிய ஒரு முறை. அடுத்து முத்தாய்ப்பாக ரசூல் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களையும் உங்கள் மனைவி மக்களையும் குடும்பத்தாரையும் நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு கட்டளை நமக்கு போடுறான். ஆம்பளைகளுக்கு அடுத்த கட்டளை என்ன, மனைவிமார்களை நரகத்திலிருந்து காப்பாற்றுகிற கடமை யாருக்கு இருக்குது, கணவன்மாருக்கு இருக்கிறது. நெருப்புல உழுவும் போது போய் காப்பாத்துறீங்கல்ல, அதே மாதிரி தான் எப்படி காப்பாத்தனே, நரகத்துக்கு போற செயலை செய்யறாங்களா, ஆடல் பாடல்ல மூழ்கி இருக்கிறாங்களா, டிவியை கதியில் கிடக்கிறாங்களா, வேற மாதிரியான தப்பு தண்டங்கள்ல போறாங்களா என்பதையெல்லாம் கண்காணித்து சரி பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது, நமக்கு இருக்கிறது. மனைவி தானே செஞ்சுட்டு போறாங்கன்னா அது மார்க்கத்தில் கிடையாது. அப்ப உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய மனைவி மக்களையும் என்ன செய்யுங்க, நரகத்திலிருந்து காத்துக் கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் சொல்ற காரணத்தினால நம்ம வாட்டுக்கு அன்பு செலுத்துறோம், முகபத்து வைக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்களுடைய தவறுகள் அவங்களுடைய தீமைகள் கூடி சினிமா கோட்டைக்கு போறான். பார்த்த சினிமா கோட்டையில இருந்து புர்கா போட்டு புருஷன் முன்னாடி ஒண்ணா வர்றாங்க, சினிமா கோட்டையில் வெளியே வருதுங்க. எப்படி இஸ்லாமிய கலரோடவே அவன் வாசல் நின்று கூட்டிட்டு வர்றேங்கிறான். நீ என்ன செஞ்சிருக்கனே, இதெல்லாம் மார்க்கத்தில் இருக்கா, உன்னை நரகத்தை காப்பாற்றுவானா, உன்னை நரகத்திலோட தள்ளுவேனா அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? மார்க்கம் தடை செய்திருக்கிற இடத்துக்கெல்லாம் அழைத்து செல்லக்கூடிய கணவன்மார்கள் இருக்கிறார்கள். மார்க்கம் தடை செய்யற காரியத்தை எல்லாம் மனைவிக்கு செய்து கொடுக்கக்கூடிய கணவன்மார்கள் இருக்கிறார்கள். அதெல்லாம் நரகத்தில் நீங்க தள்ளுறீங்க. அல்லாஹ் நமக்கு போடுற கட்டளை என்ன, நரகத்திலிருந்து உங்களையும் காப்பாற்றிக்கிறீங்க, உங்க குடும்பத்தாரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை இருக்கிறான். இந்த மாதிரி ஒரு கண்காணிப்பு, அடுத்த நம்ம சுமத்தப்பட்ட சுமை என்ன, இந்த மாதிரி ஒரு கண்காணிப்பு இருக்கிறது. அடுத்தபடியாக இன்னொரு விஷயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தாய்ப்பா நம்ம சொல்றாங்க, ஹைருக்கும் லி அஹ்லிஹி. உங்களை சிறந்தவர் யார் தெரியுமா, குடும்பத்துக்கு சிறந்தவன் தான் உங்களை சிறந்தவன். ஊர் உலகத்துல சிறந்தவன் பேர் வாங்கலாம், பொண்டாட்டியை ஒழுங்கா நடத்துறப்ப சிறந்தாள் நீ, பொண்டாட்டிக்கு தேவையான செஞ்சு கொடுத்து அவளுடைய மன நிறைவாக வைத்துக்கிற தெரியாது நீ எல்லாம் சிறந்தாளா அப்படிங்கிற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹைருக்கும் லி அஹ்லிஹி. உங்கள சிறந்தவர் யார் என்று கேட்டால் உங்க மனைவிக்கு யார் சிறந்தவரோ குடும்பத்துக்கு யார் சிறந்தவரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர். நான் என் குடும்பத்துக்கு சிறந்தவனா இருக்கிறேன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நான் என் மனைவி போய் கேளு, என்னை பத்தி ஒரு குறையும் சொல்ல மாட்டாங்க. ஆனா நம்ம மனைவி மாட்டு கேட்ட வண்டி வண்டியாக சொல்லி போடுவாங்க. வெளியே சொன்னாங்கன்னா நம்ம நல்ல கைங்கன்னு அர்த்தம், ஒழுங்குதா? சொல்லாம இருந்தாங்கன்னா நல்ல கணவர்னு அர்த்தம். அப்ப நம்ம மனைவிமார்கள்ட்ட யார் நல்லவங்களா இருக்கிறாங்களோ அவங்க தான் நல்லவர்னு சொல்ற அளவுக்கு அதை ஒரு பெரிய கடமையாக ஒரு சுமையாக நமக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. இதை பேண வேண்டும். அதே மாதிரி ஹுன்ன லிபாசுல்லகும் அன்தும் லிபாசுல்லஹுன்ன, அவர்கள் உங்களுக்கு ஆடையா இருக்கிறாங்க, நீங்க அவங்களுக்கு ஆடையா இருக்கணும். ரசூல் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், கல்யாணம் பண்ணிட்டீங்களா நீங்க அவங்களுக்கு ஆடை, அவங்க உங்களுக்கு ஆடை.
ஆடைனா என்ன? ஆடை நம்ம போடுறோம், மானத்தை மறைக்கிறதுக்கு போடுறோம், குளிர்ல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு போடுறோம், வெயில இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு போடுறோம். அதே மாதிரி கணவனுடைய மானத்தை மனைவி மறைக்கணும், மனைவியுடைய மானத்தை கணவன் காப்பாற்றணும். அப்ப மானத்தை காக்கக்கூடிய வகையில ஒருத்தருக்கு ஒருத்தர் நிக்கணும். இந்த மாதிரியான அறிவுரைகள் எல்லாம் இதெல்லாம் இந்த ஒப்பந்தத்தில் அடங்கும். இதெல்லாம் செய்ததில் அடங்குறது, ஒப்பந்தத்தில் அடங்குறது, இதெல்லாம் நிறைவேற்ற வேண்டும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. இந்த கணவன்மார்கள் உரிமைங்கிற பேர்ல இந்த இரண்டாவது கல்யாண மேட்டர் ரொம்ப மிஸ்யூஸ் பண்றாங்க, தப்பா. அந்த விஷயத்தை நம்ம தெளிவாக மார்க்கத்தில் என்ன மாதிரியான முறையில் அது அனுமதிக்கப்படுகிறது, அதுல நீங்க பெண்களுடைய உரிமை எப்படி எல்லாம் பேணணும் என்பதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, சமீப காலங்களாக செய்தி ஊடகங்களை நான் பார்க்கும் பொழுது ஒரே விதமான செய்திகள் அடிக்கடி வர்றது நீங்க பாக்குறீங்க. கொஞ்ச நாளாகவே பாத்தீங்கன்னா ஒரு 3 மாதமாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே மாதிரியான ஒரு மேட்ரு நாடு முழுசு நடக்கிறது. என்ன மேட்ரு? இந்த டியூஷன் நடத்துறோங்கிற பேர்ல ஆண்கள்கிட்ட பெண்களை டியூஷனுக்கு அனுப்புறது தனியாக, பெண்கள்கிட்ட ஆம்பளைய போய் டியூஷனுக்கு அனுப்புறது. இதுல இந்த டியூஷன் நடத்துறவங்க மட்டும் இருக்கக்கூடிய நேரங்கள்ல என்ன நடக்குதுன்னு கேட்டா, அவன் ஆம்பளை என்ன செய்யறான், டியூஷன் படிக்க வந்த மாணவியை கூட்டிட்டு ஓடி போயிடுறான். 55, 20, 17 இழுத்து சென்று பேப்பர்ல பெரிய நியூஸா போடுறான். 55 வயசு என்ன செய்யுது, 17 வயசு இழுத்து, என்னடா இழுத்து வீட்டுல பிடிச்சி இழுத்துட்டு போச்சா என்னடான்னு கேட்டா, உன் அனுப்புறாங்க டியூஷன் படிக்கிறதுக்கு. எங்க அவன் ஒரு ஆம்பளை, 55 ஆம்பளை தானே, அவன் ஒரு ஆம்பளை, இது ஒரு பொம்பளை, இதை கொண்டு டியூஷன் படிக்க அனுப்புற, அவன் மட்டும் இருக்கிறான், அவன் மட்டும் இருக்கிறான்னு சொன்னா ஒரு ஆணு பெண்ணு இருந்தா 3வது செய்தா இருக்கத்தானே செய்வான். ஆணும் பெண்ணும் தனித்திருக்கிற ஒரு டாபிக் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம்னா தனித்து இருக்கிறது இல்ல, 50 மாணவிகளோட 10 ஆசிரியர்கள் இருப்பாங்க. ஒத்தையா உட்கார்ந்து இருந்தா என்ன நடக்கும்? சைத்தான் வருவானா இல்லையா? அதே மாதிரி ஒரு பொம்பளை டீச்சர் என்ன பண்ணுது, சின்ன பையன் ஓடி போய் பேப்பர்ல போடுறான் நியூஸ். என்னடா கேட்டா அது டீச்சர் படிக்க அவன் அனுப்பி இருக்கிறான், அந்த பொம்பளை அனுப்பி இருக்கிறாங்க. அப்ப ஒரு ஆம்பளை உங்களை சாமியார் மாற்றலாம், அதெல்லாம் மாட்டுது. சாமியார் மாற்ற கேஸ் என்னது? எல்லாத்தையும் படிச்சு பாத்தீங்கன்னா ஆம்பளை உங்களை தனியா இருக்கிற கேஸ் போனா எப்படி ஆகுது? ஒண்ணு இழுத்துட்டு ஓடுறதா இருக்குது, இல்லன்னா இந்த பொம்பளை போய் புகார் கொடுக்கக்கூடியதாக, என்ன எப்படி பண்ணிவிட்டான், உன்னை எப்படி பண்ணிட்டான், பண்ணியும் இருக்கலாம் பண்ணாம இருக்கலாம், வாய்ப்பு வந்துருதா இல்லையா? பொய்யாவும் சொல்ல முடியும்ல. பொம்பளை சொல்லலாம் கரெக்டா இருக்குன்னு சொல்ல முடியாது, பாதி தான் சரியா இருக்கும், பாதி பொய்யாவும் சொல்லுவாங்க பொம்பளைங்க. அப்ப அந்த மாதிரியான அடிப்படையெல்லாம் நடக்கிறத பார்க்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வழிமுறை தான் அடிப்படை. அதை பேணாத காரணத்தினாலதான் இதெல்லாம் நடக்குது. என்ன பேணனே? எந்த ஒரு கட்டத்திலையும் ஒரு ஆம்பளையோட ஒரு பொம்பளை தனிச்சிருத்தல் என்ற டாபிக் வந்தா அதை தவிர்த்துக் கொள்ளணும். நம்ம பிள்ளைகளை அனுப்பக்கூடாது. நம்ம அந்த மாதிரி சான்ஸ் வந்தா என்ன செய்யணும், அந்த மாதிரி விலகி நின்று கொள்ள வேண்டும், கூட 2 பேர் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஆணோடு ஒரு பெண் தனித்திருத்தல் என்ற டாபிக் வந்தாலே 3வது சைத்தான் வருவான். இதை பேணி நடந்தால் இந்த மாதிரி கேவலம் வருமா, ஓடி போற அசிங்கம் வருமா, குடும்பத்துக்கு இழிவு வருமா? அப்ப இதை நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கியிருப்பான்.